வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாதன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோவில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இந்த சமயத்தில் போர்வெல் நம்ம ஓட்டணுமா, இல்லை இந்த மழை காலங்கள் வரப்போது தென்மேற்கு பருவமழைக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது, அதுவரை நம்ம தாக்கு பிடிக்கலாமா அப்படிங்கிறத ஒரு விரிவான ஒரு விளக்கம் தான். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய கள சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து நம்ம ஓட்டக்கூடிய போர்வெல் எல்லாமே வந்து அந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம ஓட்டக்கூடிய போர்வெல் எல்லாமே முக்கால்வாசி போர்வெல்லில் தான் இருக்குது. காரணம் வறட்சி. ரொம்ப இந்த கோடை சமயத்தில் கூட இந்த ஏரியாக்கள்லாம் சமாளிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறையா போர்வெல்லில் வந்து தண்ணீர் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. நிறையா போர்வெல் வறண்டும் விட்டது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மழை சமயத்தில் போர்வெல் அமைச்சது போர்வெல் எல்லாமே நின்று போச்சு. ஏன் அந்த போர்வெல் மட்டும் நிற்கிது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம், அது வந்து ஆழங்கள் குறைவாக ஓட்டியிருக்கோம். அதாவது என்னென்னா, அந்த மழை காலங்கள் முடிந்து அந்த நீர்மட்டம் உயர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஓட்டின போர்வெல் எல்லாமே ஒரு 300 அடி 200 அடி 500 அடிக்குள்ளார ஓட்டின போர்வெல் தான். அதனால் அந்த போர்வெல்லாம் அந்த கோடையை கூட சமாளிச்சிருச்சு. ஆனால் அந்த கோடைக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த பிற்பகுதி, அதாவது இந்த புரட்டாசி செப்டம்பர் மாதங்கள் வரும்போது சமாளிக்க முடியாமல் நிறையா போர்வெல் வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக வறட்சி ஆயிடுச்சு. அதனால் வந்து நம்ம ஓட்டக்கூடிய போர்வெல்லில் முக்கால்வாசி போர்வெல் தான் ஓட்டிகிட்ருக்குறோம். இப்போ ஒரு போர்வெல் அமைக்கும் போது, ஒரு புது போர்வெல் அமைக்கிறதுக்கும் அந்த போர்வெல் அமைக்கிறதுக்கும் உள்ள பிரச்சனைகள்லாம் நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோக்களில் போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து போர்வெல் அமைப்பது சிறந்ததா அப்படின்னு நிறையா நண்பர்களுக்கு சந்தேகங்கள். அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்கும் போது, ஒரு போர்வெலுக்கான விலையை கேட்கும் போது அவங்க போர்வெல் ஓட்டணுங்கிற ஒரு தேவையில் இருக்காங்கிறது எங்களுக்கே புரியுது. ஆனால் இப்போ வந்து ஓட்டலாமா, மழையே வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துருக்காங்க. இருந்த போதிலும் இன்றைக்கி இந்த வீடியோவை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே வந்து 103 டிகிரி வெயிலுடைய தாக்கம் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு வெயிலோடைய தாக்கம் இருந்தது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு வறட்சி நிலை தான். 2016-17 வந்து ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை, களச்சூழ்நிலையோடு இன்றைக்கி நம்ம ஒப்பிடும்போது கண்டிப்பாக அதுவும் இதுவும் பொருந்தி தான் போகுது. ஏன்னா அந்த வருடமும் இப்படி தான் இருந்தது. முற்பகுதியில் வந்து கிடைத்த மழை நல்ல கனமான மழை, அதுக்கப்புறம் வந்து ஏற்படுத்தின வறட்சி வந்து ஒரு கணக்கிலே இட முடியாத அளவுக்கு ஒரு மிக கொடிய வறட்சி ஏற்பட்டது. அன்னைக்கு எப்படி அந்த கால சூழ்நிலையில் இருந்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த கிளைமேட் கண்டிஷன் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இந்த தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய காலகட்டம்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து அந்த புரட்டாசி 15 அந்த சமயத்தில் ஒரு 15-20 தேதிக்கெல்லாம் வந்துடும். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம்லாம் குறைஞ்சி, கொஞ்சம் வானிலை வந்து ரொம்ப ஒரு குளிர்ச்சியும் இல்லாமல் கடுமையான வெயிலும் இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து வறண்ட சூழ்நிலையை தான் ஏற்படுது. அதனால் குறிப்பாக மற்ற மாவட்டங்களில் இந்த மாதிரி செய்கிறாங்களா இல்லையா, எங்களை சார்ந்த மாவட்டங்களில் எல்லாமே நிறையா பொருள் வந்து தண்ணீர் வந்து அந்த கோடை சமயத்தில் கூட தாக்கு பிடிக்கப்பட்டது. ஆனால் இந்த நேரத்தில் எல்லாமே கம்ப்ளீட்டாக வடிஞ்சு நிறையா மறுபடியும் போர் ஓட்டிகிட்ருக்கோம், புது போர்வெலும் அமைச்சிட்ருக்கோம். இப்போ போர்வெல் அமைக்கிறது வந்து என்ன வித்தியாசங்கள் வரும் அப்படின்னா, இப்போ புதிய போர்வெல் ஓட்டுறது வந்து கொஞ்சம் ஆழங்கள் அதிகமாக போகுது. நிறையா மட்டங்கள்லாம் வந்து கடந்து கீழே கிடைக்கக்கூடிய தண்ணீர் அடி ஆழத்தில், அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலும் ஒரு ஆழங்கள் போயிடுச்சு, அந்த ஆழத்துக்கு கீழே கிடைக்கக்கூடிய தண்ணீர் வந்து இப்போ கிடைக்கிது. அதே வந்து முதல்ல ஓட்டினது வந்து அந்த ஆழங்கள் வந்து குறைவாக ஓட்டினது ஒரு காரணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு ரீபோர்வெல் ஓட்டும் போது ஒரு புது போர்வெல் ஓட்டுறதுக்கும் ரீபோர்வெல் ஓட்டினா என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோக்கள் வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம். நாதன் போர்வெல் சொல்லி ஊரில் போய் பார்த்தீங்கன்னாவே ரீபோர்வெல் ஓட்டரில் இருக்கக்கூடிய பிரச்சனை, விலைவாசிகள் பிரச்சனை, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி விலைவாசின்னு கணக்கிட்டுட்டிங்கன்னா இந்த வருடம் அந்த கோடை காலங்களில் இருந்த விலைவாசி வந்து இப்போது இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து நார்மலாகவே இந்த சீசனே ஃபுல்லாக வந்து நம்ம 80 ரூபா ரேட்டுக்கு தான் நம்ம ஓட்டிகிட்ருக்குறோம். மற்ற மாவட்டங்களில் வந்து 120 ரூபா வரையும் ரேட்டை வந்து உயர்த்திட்டாங்க. ஏன்னா அதுக்கும் ஒரு காரணம் என்ன, அதில் இருக்கக்கூடிய இடைத்தரகர் பிரச்சனை என்ன, அது எதனால் அந்த விலைவாசிகள்லாம் இப்படி ஏறிச்சு, இது எதை நோக்கி போகும் அப்படிங்கிறத பற்றின ஒரு முழுமையான விலாவரியான ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நிறையா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறையா நண்பர்கள் வந்து அதுக்கான சந்தேகங்கள்லாம் நம்மகிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி விலையை வந்து குறைச்சி ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு சாரார் வந்து இறங்கியிருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஒரு பொருளுடைய அடக்க விலை வந்து ஒரு இத்தனை சதவீதம் தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து போனால் அது வந்து அதிக விலை கேட்குறாங்கன்னு அர்த்தம். அந்த அடக்க விலையோட கம்மியாக வந்து செஞ்சு தரோம் அப்படின்னு ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல அது வந்து சாத்தியமான கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டீசல் விலை கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு பக்கமாக இருக்குது.
லேபருடைய காஸ்ட்டு, இன்றைக்கி போடக்கூடிய மெஷின் காஸ்ட்டு, அதில் இருக்கக்கூடிய பிட்டு டூல்ஸ் இதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா இன்றைக்கி இந்த 80 வந்து ஒரு குறைந்த விலை தான். அதாவது என்னென்னா, அதாவது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, ஏதோ மீடியமான இதில் அப்படியே ஒரு பார்டரில் போகக்கூடிய ஒரு ரேட்டு. ஆனால் இன்றைக்கி அதையும் குறைச்சி சில இடங்கள்லாம் வந்து நாங்கள் 70 ரூபாய்க்கு ஓட்டித்தரோம், 60 ரூபாய்க்கு ஓட்டித்தரோங்கிற ஒரு சித்து வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த தொழில் அதெல்லாம் சாத்தியமான கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த கழிந்த பொருளை போட்டு, உடஞ்ச பொருளை, தேஞ்சு போன பிட்டெல்லாம் போட்டு வேணால் ஓட்டி அந்த சீசனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சாரர் வந்து இந்த குறுக்கு வழியை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அது மாதிரி தான் ஒரு சூழ்நிலை. ஒரு முறையான போர்வெல் அமைக்கக்கூடிய நபர் அந்த விலைவாசியில் கண்டிப்பாக அமைக்க முடியாது. அதனால் நண்பர்களே, யாரும் விலையை குறைச்சி ஓட்டி தராங்க அப்படின்னா அவங்கள நம்பாதீங்க. அவங்க வந்து கண்டிப்பாக அதில் ஒரு இடைத்தரகர் ஒருத்தர் இருப்பார், அதில் ஒரு திருட்டு வேலைகள் இருக்கும், அதில் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வேலைகளும் இருக்கும். கண்டிப்பாக அளவுகளில் இப்போ நாங்கள் போய் நிறைய இடங்களில் போர்வெல் ரீபோர்வெல் அமைக்கும் போது பார்த்தோம்னா அவங்க சொல்லுவாங்க, அதில் கிட்டத்தட்ட நாங்கள் 300 அடி ஓட்டியிருக்கோம், 350 அடி ஓட்டியிருப்போம். பார்த்தா 10 அடி 20 அடி போர்வெல்லில் இருக்காது. அது ஒரு காரணத்தால் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா சில போர்வெல்லில் வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய மட்டங்கள்லேருந்து விழக்கூடிய மண் தூசியெல்லாம் விழுந்ததுன்னா அந்த போர்வெல் வந்து ஒரு 10 அடி 5 அடி 20 அடி கூட நிரக்கிறதுக்கான இடங்கள் உண்டு. ஆனாலும் வந்து அந்த ட்ரில்லிங் போர்ஷன் அப்படிங்கிறதே எங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா நாங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால எது ட்ரில்லிங்கு எது வந்து பழைய போர்வெல் அப்படிங்கிறத எங்களால் எளிதாக சொல்லிட முடியும். அப்படி பார்க்கும்போது நிறையா போர்வெல்லில் வந்து அந்த அளவுகள்லாம் குறைஞ்சிருக்கும். சில போர்வெல்லாம் வந்து நம்ம வந்து ரீபோர் ஓட்டுறதுக்கான பிட்டு நம்மளே தேஞ்ச பிட்டை தான் போட்டு ஓட்டுவோம். அப்போ அந்த பிட்டே போக முடியாத அளவுக்கு தான் அந்த போர்வெல்லையே அமைச்சிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த ரேட்டை குறைச்சி ஓட்டுறங்கிற கதையெல்லாம் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை வந்து மக்கள் யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய காசு உங்களுக்கான பொருளை வந்து தெளிவாக அவங்க கொடுக்குறாங்களாங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணாமல் நீங்கள் செய்யக்கூடியது தான். ஏன்னா விலை குறைஞ்சது 2 ரூபா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போர்வெல் அமைச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி நஷ்டங்கள் நிறைய போர்வெல்லாம் இப்போ நாங்கள் ரீபோர்வெல் ஓட்ட போயிட்டு ஓட்ட முடியாமல் திரும்ப கலத்திட்டு வந்த இடங்கள்லாம் இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு முறையில்லாத ஒரு நபர்கள் வந்து இந்த தொழிலுக்குள்ளே புகுந்தது தான். இந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் எந்த போர்வெல் அமைக்கிறோம்னாலும் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய போர்வெல் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரடியாக போய் பேசுங்க. அதுக்கான கொட்டேஷன் எஸ்டிமேட்டு எல்லாமே கண்டிப்பாக வாங்குங்க, தெளிவாக செய்யுங்க. ஏன்னா நம்ம பைசாவையும் கொடுத்துட்டு பிரச்சனையும் சுமந்துட்டுருக்கிறது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம். அதே போல் தான் அதே மாதிரி இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த வறட்சி நேரங்களில் போர்வெல் அமைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து தண்ணீருடைய நீர்மட்டம் வந்து கீழே இருக்கிறதுனால நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிக்கலாம் நமக்கு எத்தனை மட்டங்கள் உடஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு போர்வெல் அமைக்கும்போது அவங்க எத்தனை ராடு போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பாருங்கள். நிறைய இடங்களில் வந்து இந்த தவறுகள் நடக்கும். ஏன்னா நாங்கள் நிறைய ரீபோர்வெல் ஓட்டக்கூடிய விதத்தில் சொல்கிறோம். ஏன்னா அவங்க வந்து சொல்லக்கூடிய அளவுகள்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஒரு போர்வெல்லாம் பார்த்திங்கன்னா 50 அடி 60 அடி கூட இல்லாமல் போர்வெல் இருக்குது. ஆனால் நம்ம போய் இது பண்ணும்போது அவங்க அந்த பில்லை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்மக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக வந்து முதல்ல திருடிட்டு போகிறவனை வந்து விட்டுறாங்க, ரெண்டாவது நியாயமாக செய்யணும்னு நம்ம போகிறவங்கள வந்து கேள்வி கேட்குறாங்க. அதுதான் அந்த மக்களுடைய முட்டாள்தனம். அது மாதிரி 2 அனுபவங்களும் எனக்கு நடந்தது. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து யாரையுமே எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டால் என்ன ஆகும், அரசாங்கத்தை கேள்வி கேட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்களும் கடந்த வாரங்களில் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தான் நம்ம வந்து யாரையும் கேள்வி கேட்க முடியாது. அதனால் வந்து விழிப்புணர்வோடு இருங்க. அதே மாதிரி விலைவாசி வந்து குறைச்சி ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க வேண்டாம். அதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து தவறான ஒரு வேலையை செஞ்சு தான் அவங்களால அந்த விலையை குறைக்க முடியும். அதற்கு வந்து நம்ம ஆளாக வேண்டாம். முறையான விலை இன்றைக்கி இருக்கக்கூடிய விலையில் வந்து 80 ரூபாங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு 6 இன்ச்சு போர்வெல் ஓட்டக்கூடிய ரேட்டு. ஏன்னா அதற்கு குறைவாக கண்டிப்பாக ஓட்டினதுனால அந்த போர்வெல்லில் வந்து அதுக்கான வேலைகள் கண்டிப்பாக இருக்காது. அதே வந்து 100 ரூபா கேட்டாங்கனால அது மிக அதிகமான ரேட்டு. அது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய கல் வகையை பொறுத்து, ஆழங்களை பொறுத்து, இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏரியா மாறுபடும். கண்டிப்பாக அதையும் கணக்கில் கொள்ளணும். அதே மாதிரி இந்த நேரங்களில் வந்து நம்ம வந்து போர்வெல் அமைச்சிக்கிறதும் ஒரு வகையில் சிறந்தது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கி நார்மலான விலைவாசியில் இருக்குது எல்லா இடங்கள்லையுமே. அதனால் வந்து இந்த நேரங்களில் வந்து ஏன்னா அந்த கோடைக்கால நேரத்தில் தண்ணீர் சுத்தமாக நின்ன டைமில் எல்லோரும் ஒன்று சேர போய் ஒரு போர்வெல் வாகனத்தை கேட்கும்போது அன்றைக்கி இருக்கக்கூடிய நெருக்கடியை பயன்படுத்தி தான் அந்த விலைவாசி ஏறுது அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த நேரங்களில் நமக்கு வந்து இந்த மிதமான நேரங்களில் இப்போ வந்து மழைக்கான ஒரு இது இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஒரு போர்வெல் அமைச்சிடுறோம். அப்போ வந்து நமக்கு தண்ணீர் வந்து அடுத்து மழை வரும்போது நமக்கு இந்த போர்வெல் இப்போ கிடைக்கக்கூடிய மழை, அதாவது தண்ணீரை விட இந்த மழை காலங்கள் கடந்து போகும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சர்ப்ளஸாக இருக்கும். அப்போ அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து நமக்கு தொடர்ச்சியாக தண்ணீர் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே பதில், இந்த நேரத்தில் கண்டிப்பாக போர்வெல் அமைக்கிறதுனா புதிய போர்வெல் அமைச்சிக்கோங்க. ஏன்னா ரேட்டும் வந்து நார்மலான ரேட் இருக்கும்போது
நெருக்கடி இல்லாத நேரத்தில் வந்து நம்ம வந்து பயணித்து கொள்வது புத்திசாலித்தனம். அது மாதிரி தான். அதே மாதிரி ஒரு போர்வெலை வந்து ரீபோர்வெல் பண்ணும்போது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை வந்து திரும்ப நம்ம சொல்கிற கருத்து என்னென்னா, ஒரு போர்வெல் அமைக்கும்போது, புதிய போர்வெல் அமைக்கும்போது ஆழங்கள் எவ்வளோ ஓட்டணும் அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நீர்மட்டத்தை பொறுத்து இருக்குது. சில இடங்களில் வந்து ஒரு 500 அடி நீர்மட்டம் இருக்குது அப்படின்னா, சில இடங்களில் ஒரு 800 அடி அளவுக்கு போயிருக்கும். அதனால் வந்து அந்தந்த ஏரியாவில் எவ்வளோ நீர்மட்டங்கள் ஏற்கனவே போர்வெல் அமைச்சிருக்காங்களோ அதுக்கு வந்து குறையாமல் நம்மளும் வந்து போர்வெல் வந்து அமைச்சிக்கிறது வந்து சிறந்தது. உதாரணத்துக்கு நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து இன்னமும் சில ஊர்களில் வந்து வெறும் 100 அடி 200 அடி தான் போர்வெல் அமைக்க முடியும். ஏன்னா அந்த அளவுலேயே நீர்மட்டம் இருக்குது. காரணம் அங்கே வந்து பெரிய அளவில் விவசாயங்கள் இல்லை. தண்ணீர் அடி நீர்மட்டத்தை வந்து எடுக்கிறதுக்கான வேலைகள் அங்கே அதிகம் இல்லை, போர்வெல் அதிகம் இல்லை. அதனால் இன்றைக்கி அந்த நீர்மட்டம் வந்து அந்த அளவில் தான் இருக்குது. அதே மாதிரி சில கொஞ்சம் அதிலிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி போகும்போது கணக்கு எடுத்துனோம்னா ஒரு 800 அடி 1000 அடி அளவுக்கு போயிடுச்சு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நிறைய போர்வெல் அமைச்சு அந்த நிலத்தடி நீர்மட்டத்தையும் ஃபுல்லாக எடுத்துருக்குறாங்க. அந்த நீர் ஆதாரத்திற்கான ஒரு வாய்ப்புகள் அந்த இடத்துல இல்லாதது ஒரு காரணம். அதே மாதிரி நமக்கு நீர் ஆதாரங்கிறது உருவாகிறதும் மழை மூலமாக தான். பூமியிலிருந்து நீர் உருவாகிறதில்ல, நம்மளாம் நீரை உருவாக்க முடியாது. கண்டிப்பாக வந்து மழை நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பூமியில் வந்து நீர்மட்டம் வந்து இதாகும். பூமிங்கிறது வந்து ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி, அவ்வளோதான். நம்ம அந்த டேங்கில் இருக்கிற தண்ணியை நம்ம எப்படி இப்போ எடுத்து பயன்படுத்துகிறத பொறுத்து தான் இருக்குது. அந்த திரும்ப அந்த ஸ்டோரேஜ் டேங்கை எப்படி நம்ம ரீஃபில் பண்ணுறங்கிறது தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம், மழை காலங்களில் வந்து முடிந்த அளவுக்கு மழைநீர் சேகரிப்பை ஏற்படுத்துங்க. அதுக்காக லட்சங்கள்லாம் செலவு பண்ண வேண்டாம், கோடிகளை செலவு பண்ண வேண்டாம். சிம்பிளாக வந்து நம்ம மழைநீரை வந்து வயல்வெளிகளில் வந்து வெளியே பெருகி போகாத அளவுக்கு அங்கங்கே நீர்த்தேக்கங்கள், பள்ளமான இடங்கள்லாம் வந்து குட்டைகள் அமைச்சு இது பண்ணுங்கள். அதுக்கு ஒன்றும் பெரிய செலவில்லை. அரசாங்கத்தில் நிறையா திட்டங்கள் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பயன்படுத்திக்கிங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய கவனமும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு தனிநபர் வந்து, அதாவது ஒரு கூட்டு முயற்சி எல்லாருமே சேர்ந்து செஞ்சால் மட்டும்தான் அது வந்து சாத்தியமாகும். ஒருத்தர் மட்டும் செஞ்சாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக பயன் கொடுக்காது. அதை மழைநீர் சேகரிப்பை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். நிறையா நண்பர்கள் நம்மக்கிட்ட வந்து எப்படியெல்லாம் அமைக்கணும் அப்படிங்கிறது நிறையா கருத்தெல்லாம் கேட்டு அவங்க அமைச்சது கேட்டபோது சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக ஏன்னா அந்த மாதிரி ஒரு தேவையை வந்து நம்மளே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு போவோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து தண்ணீர் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே மாதிரி ஒரு விலைவாசி, இன்றைக்கி இருக்கக்கூடிய டீசல், லேபர், வண்டி வாகனத்துடைய செலவினங்கள் இதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த விலைவாசி ஒவ்வொரு ஊருக்கும் வந்து தனியான ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ரேட்டுக்கு மேலே போகும்போது அது வந்து அதீதமாக ரேட் கண்டிப்பாக கேட்குறாங்கன்னு அர்த்தம். அதே அந்த ரேட்டுக்கு கீழே குறைச்சி செய்கிறோம் அப்படிங்கிற கட்டத்துக்கு வரும்போது கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு தவறான ஒரு நடவடிக்கைகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு போர்வெல் ஓட்டணும்னா கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக ஒரு நிறுவனத்தை வந்து தயவு செஞ்சு அணுகி எடுத்துக்கலாம். இன்றைக்கி கூகுள் சர்ச் பண்ணி பார்த்து நம்பர் எடுத்துக்கலாம். அந்தந்த ஏரியாவில் உங்களுக்கு நிறையா சேவைகள் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது. அதனால் வந்து ஒரு தனிநபரை வந்து நம்பி நீங்கள் வந்து இந்த பணியை வந்து ஒப்படைக்காதீங்க. ஏன்னா வந்து ஒரு பொருளை வந்து ஒரு இடைத்தரகர் உள்ளே பூந்து அந்த இருக்கக்கூடிய காசை வந்து எடுக்கிறாருன்னா கண்டிப்பாக வாகன உரிமையாளர் அவரோட பாக்கெட்டில் இருந்தெல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டார். கண்டிப்பாக பார்ட்டி உங்களுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய காசை தான் எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளணும். அதே மாதிரி ஒரு போர்வெல் ஓட்டும் போது முடிந்த அளவுக்கு ஒரு முறை எவ்வளோ ஆழங்கள் ஓட்ட வேணும்னு ஒரு கணக்கிடுறீங்களோ அதை வந்து கரெக்டான இந்த சமயம் இந்த நேரத்தில் மாதிரி நேரங்களை வந்து கணக்கிட்டு கண்டிப்பாக போர்வெல் அமைச்சிக்கங்க. ஏன்னா இது வந்து ஒரு கோடை ப்ளஸ் மழையும் வரக்கூடிய ஒரு காலகட்டம். நமக்கு இப்போ இந்த நேரத்தில் போர்வெல் அமைக்கும் போது ஒரு வேளை தண்ணீர் மழை காலங்கள் தள்ளி போனால் கூட நம்ம வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கலாம். அதுவே வந்து மழைலாம் பெய்ததுக்கப்புறம் ஒரு 2 மாதம் 1 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு அந்த தண்ணீர் தேவை ஆரம்பிக்கும் போது நம்ம போர்வெல் அமைக்கும் போது அப்போ பெய்த மழையோடைய நீர்மட்டத்தை வச்சு அந்த போர்வெல் இருக்கும். அது அடுத்த கோடை வரும்போது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் வந்து முடிந்த அளவுக்கு இந்த சமயத்தில் வந்து விலை நார்மலாக இருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக போர்வெல் அமைச்சிக்கிங்க. இது மாதிரி தொடர்ந்து நிறையா கருத்துக்களை வந்து நாங்கள் வந்து வலியுறுத்தி தான் நம்ம வந்து வீடியோக்கள் வந்து நிறைய போட்டுட்டு வரோம். நம்மளோட வீடியோ வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டரோ அல்லது ஒரு லாப நோக்கத்துக்காக இதில் வந்து காசு சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துக்காக இல்லை. இந்த தொழிலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேவை மனப்பான்மையோடு எங்களால் ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான். எங்ககிட்ட ஏற்கனவே வேறு யூடியூப் சேனலும் இருக்குது.
இருந்த போதிலும் நம்ம இந்த சேனலை முழுக்க முழுக்க போர்வெல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் வந்து நம்ம பதிவிட்டுட்டு வரோம். அதே மாதிரி நம்மளுடைய வீடியோக்களை வந்து உங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்கள் ஏதாவது ஒரு வீடியோவில் இருக்கும், கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கிய கருத்துக்களோடு உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.